ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான குழம்பு மிளகாய் தூள் தான் பார்க்க போகிறோம். இது வந்து நான்வெஜ்ஜுக்கும் வச்சுக்கலாம், நீங்கள் சைவத்துக்கும் வச்சுக்கலாம், பொரியலுக்கு வறுவல் இது எல்லாத்துக்கும் நீங்கள் போட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். குருமா எல்லா குழம்பு வகைகளுக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த மிளகாய் நல்லா வெயிலில் காய வச்சு இப்படி உடையிற அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. மல்லியும் அதே போல் 1/2 கிலோ மல்லி நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. இது ரெண்டுமே 1/2 கிலோ நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஜீரகம் வந்து 1 கப்பு எடுத்துக்குவோம். 1 கப்பு ஜீரகத்தை நல்லா வந்து செவக்க வறுக்கணும், கருகிராமல் வறுத்துருங்க. இந்த மாதிரி இந்த அளவு வறுத்தா போதும். ஜீரகத்தை வறுத்தாச்சு. அடுத்து வந்து நம்ம வந்து மிளகு 1/2 கப்பு எடுத்துக்கலாம். 1/2 கப் மிளகு எடுத்து நீங்கள் வறுத்துக்கோங்க. இதே மாதிரி கருகிடாமல் வறுத்துக்கோங்க. நல்ல அடிகனமான பாத்திரம் இல்லைன்னா நான்ஸ்டிக்கில் வச்சு வறுத்துக்கோங்க. அடுத்து வந்து நம்ம வந்து கடலைப்பருப்பு 1/2 கப்பு எடுத்துக்க போகிறோம். கடலைப்பருப்பையும் நம்ம வந்து நல்லா கருக விடாமல் லைட்டாக செவக்க வந்த உடனே நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம். வறுத்து கருகிடாமல் பார்த்துக்கோங்க. நல்லா கனமான பாத்திரமாக போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து உளுந்து 1/2 கப் சேர்த்துக்க போகிறோம். உளுந்தையும் வந்து நல்லா செவக்க நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கருகிடக்கூடாது, கருகுனா நல்லா இருக்காது பொடி. இப்போ வந்து உளுந்தையும் வறுத்து எடுத்தாச்சு. அடுத்து வந்து துவரம்பருப்பு 1/2 கப் எடுத்து போட்டுக்கோங்க. துவரம்பருப்பையும் நல்லா வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த சில பேர் வந்து துவரம்பருப்பை சேர்க்க மாட்டாங்க, நம்ம சேர்த்து அரைச்சி பாருங்கள். எல்லாத்துக்கும் நம்ம வந்து கலந்துக்கலாம். வறுவல் இந்த மாதிரி ஐட்டங்களுக்கெலாம் போட்டிங்கன்னா உருளைக்கிழங்கு வறுவலுக்கெலாம் சூப்பராக இருக்கும். இப்போ 1/2 கப் வந்து பச்சரிசி எடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த அரிசினாலும் எடுத்துக்கலாம். பச்சரிசியை போட்டு நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். அடுத்து வந்து வெந்தயம் வந்து 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. 25 கிராம் இருக்கும், போதும், ரொம்ப போட வேணாம். இதையும் நல்லா செவக்க படப்படன்னு பொரிஞ்ச உடனே எடுத்து வச்சுடுங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து சோம்பு பெருஞ்சீரகம் வந்து 1/2 கப் சேர்த்துக்குவோங்க. நிறைய பேர் சோம்பு சேர்த்துக்க மாட்டாங்க, அது தேவையில்லைன்னா விட்டுருக்கலாம். நாங்கள் சேர்த்துக்குருவோம், அதனால் நாங்கள் சேர்த்துட்டேன். மஞ்சள் வந்து ஒரு 7 சேர்த்துக்கோங்க. நல்லா வந்து வெயிலில் காயப்பட்டாலும் சரி, இதில் வந்து நல்லா சூடு இது பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து 1/2 கப் கசகசா. இந்த கசகசாவும் நிறைய பேர் சேர்த்துக்க மாட்டீங்க, நீங்கள் சேர்த்து செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக குழம்பு பொரியல் எல்லாத்துக்கும் நல்லா வறுவல்லாம் சூப்பராக இருக்கும். 1/2 கப் வந்து கடுகையும் வந்து 1/2 கப் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா படப்படன்னு பொரிஞ்சோன்னே போட்டுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் வந்து உப்பு போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. ஏன்னா அது வந்து பூச்சி பிடிக்காமல் இருக்கும் மிளகாய் பொடி, அதுக்காக போடுறோம். நல்லா அதில் நீர் சத்து வந்து எடுத்துட்டு நல்லா வறுத்து போட்டுக்கோங்க. அடுத்து ஒரு 1/2 கப்பு வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையை வந்து நல்லா வறுத்து அதோட போட்டுக்கோங்க. போட்டுட்டு மிஷினில் கொடுத்து நீங்கள் அரைச்சாலும் சரி, மிக்சியில் அரைச்சாலும் சரி. இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்தோடனே ஒரு பேப்பரில் இல்லை ஒரு இது விரித்து நல்லா காய வச்சு எடுத்து மூடி போட்டு மூடி வச்சுருக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு டப்பாவில் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டோம்னா 1 வருஷம் 6 மாதம் கூட வரும். நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறதை பொறுத்து இருக்குது, உங்கள் வீட்டில் உள்ள குடும்ப நபர்களை பொறுத்து இருக்குது. இதை வந்து நீங்கள் குழம்பு, அசைவம், சைவம், வறுவல், பொரியல் எல்லாத்துலேயும் நீங்கள் சேர்த்துக்கலாம். மல்டியான பொடி தான் இது. இதை செஞ்சு பார்த்துட்டு இதை நீங்கள் வந்து குழம்போ இல்லை எதுவோ நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் கமெண்டில் எப்படி இருக்குன்னு. ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் வரும்.